நாங்கள் சட்டங்கள் பகுதியை முழுமையாக முடிச்சுக்கிறோம். அதில் இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் போகிறோம். அதில் முக்கியமான சில விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு போக தணிக்கிறோம். இதில் இன்றைக்கு முக்கியமான ரெண்டு வசனங்கள் நான் கொஞ்சம் ஓதி பார்த்துட்டு போவோம். இது ரெண்டையும் கொஞ்சம் ஓதும் பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. திருப்பி ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. குட். ரெண்டாவது அதே அடுத்து போதும். بسم الله الرحمن الرحيم. நல்லா. Right. இது வரைக்கும் நான் படித்த எல்லா சட்டத்தையும் முழுமையாக பார்த்தோம் என்றால் இந்த வசனங்கள் வரைக்கும் நாங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இயலுமை இது. குர்ஆன்ல எங்கேயுமே அவுது வசனம் இருக்காது. இது நாங்கள் அன்றைக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். இதுக்கு பின்னால் நீங்கள் உங்களோட கையில் இருக்கிற முஸ்ஹஃபை எடுத்து தான் நீங்கள் ஓத போகிறீங்க. உலகத்தில் ரெண்டு வகையான குர்ஆன் பிரதி காணப்படுது. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் மதீனத்து முஸ்ஹப் என்று சொல்லுவோம். ரெண்டாவது பாகிஸ்தான்ட அல்லது இந்தியன்ட முஸ்ஹப் என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் சில குழப்ப ரீதியான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். உண்மையில் நான் இதில் மார்க் பண்ணுற அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மதீனத்து முஸ்ஹஃபில் வந்து இரண்டுக்கும் இருக்கிற அடையாளம் ஒரே மாதிரி தான் நிற்கிது. எனவே அதில் உச்சரிப்பு நாங்கள் ஒரே மாதிரி ஓதணுங்கிறது ஒரு விதியாக வரும். ஆனால் பாகிஸ்தான் குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்றால் அல்ஹம்துக்கு அலிஃபுக்கு ஃபத்ஹத்துன்னு போடிப்பாங்க. அர் ரஹ்மான்ல அலிஃபுக்கு மேலே ஃபத்ஹத்துன் இருக்காது. இப்போ அந்த இடத்துல ஒரு அறியாத ஒரு கன்ஃபியூஷன் வரும். அலிஃப் இல்லாமல் எப்படி ஓதுறது, அலிஃப் இருந்தால் எப்படி ஓதுறது என்ற பிரச்சனை. ஓதுறதுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து ஃபெஸ்ட்டுக்கு சூரா ஃபாத்தியா ஓத போகிறண்டால் அவருக்கு பிரச்சனை வரலாம். ஸோ இதுக்கான தீர்வை மதீனத்து முஸ்ஹப் தெளிவாக வச்சுக்கிது. பின்னாடி பார்ப்போம். அதே போல் யௌமித்தீன், அடுத்தது மக்தூபி. இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால் மதீனத்து முஸ்ஹஃபில் வந்து மக்தூபி என்ற எழுத்துல வாவுக்கு சுக்கூன் நிற்காது. யௌமித்தீனில் சுக்கூன் நிற்கும். ஆனால் பாகிஸ்தான குர்ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்றால் ரெண்டுக்குமே சுக்கூன் நிற்கும். அப்போது இதில் இருக்கிற தியரி என்னன்னு சொன்னால் மதீனத்து முஸ்ஹப் வந்து எங்களுக்கு சட்ட ரீதியான சில விஷயங்களை ஈஸியாக அடையாளப்படுத்தும். மக்தூபிலேயே சுக்கூன் இல்லைன்றால் அது மத்துடைய வாவு. மத்தூர் எழுத்துக்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஆனால் நீங்கள் பாகிஸ்தான் குர்ஆனை பார்த்தீங்கன்றால் மக்தூபியில் இருக்கிற சுக்கூன் வந்து வாவுக்கு சுக்கூன் நிற்கும். அதனிடம் ஈயாக்கண்டு வர அலிஃபுக்கு மேலே சுக்கூன் நிற்காது. அலிஃபு மத்தூர் எழுத்து தான். ஆனால் அலிஃபுக்கு மேலே ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. முஸ்தகீமில் வர யாவா இருந்தாலும் சரி, மக்தூபில் வர வாவா இருந்தாலும் சரி, ஈயாக்கில் வர அலிஃபா இருந்தாலும் சரி, மத்தினுடைய எழுத்துக்களுக்கு பேசிக்கலி எந்த ஒரு அடையாளமும் சுக்கூன் குறிப்பாக வைக்கப்பட மாட்டாது. அப்போ இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான சட்டத்திற்குள்ள நாங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இந்த அடையாளப்படுத்தப்பட்ட குர்ஆன் இருக்கும். எனவே நாங்கள் தெரிவு செஞ்சுக்கிற இந்த குர்ஆன்ட இதுதான் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு குர்ஆன் உண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன் நாங்கள் இந்த குர்ஆனை தெரிவு செஞ்சுக்கிறோம் அப்படி என்றால், ஒன்று இதுகிட்ட சட்டங்களை ஃபாலோ பண்ணுறது லேசு. ரெண்டாவது சட்டங்களை நீங்கள் மறந்தாலும் நீங்கள் ஓதுகிற குர்ஆன் உங்களுக்கு அடையாளப்படுத்தும். இதில் நீங்கள் சட்டத்தை விட்டுட்டு போகிறீங்க என்றதை உங்களுக்கு சொல்லித்தரும். மூணாவது, குர்ஆன் அருளப்பட்ட பூமியில் ஹத்துல் உஸ்மான் என்று சொல்லுவோம். அந்த பூமியில் எழுதப்பட்ட ஒழுங்கு, மொழியிட ஒழுங்கு. எனவே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது குர்ஆன்ட சோர்ஸ்லேருந்து நாங்கள் ஓதுறதுக்கு எங்களை வழிகாட்டும். இந்த குர்ஆன்ட சிறப்பம்சங்கள் என்னென்னு சொன்னால், உச்சரிக்கப்படாத எழுத்துக்களுக்கு விசேடமான ஒரு அடையாளம் உண்டு இந்த குர்ஆன்ல இருக்கும். நீ தேடி பார்க்கலாம். மத்தினுடைய எழுத்துக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு அடையாளமும் மூணுக்கும் மிக்காது. அடுத்தது மத்தினுடைய அடையாளம் என்றிக்குது. நாங்கள் மத்து வாஜிப் என்று சொல்லுவோம். சில போது மத்து வாஜ் ஜாயிஸ் என்று படிச்சுப்போம். இப்படியெல்லாம் பெயர்கள் சொன்னாலும் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மத்தினுடைய அடையாளம் காமன் தான். அதை பிரிச்சறிஞ்சு கொள்வது எங்கட நாலேஜை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்.
அதே போல குர்ஆன்ல இருக்கிறத போல ஓத முடியாத சில சந்தர்ப்பங்களை இந்த குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு சில நூனுக்கு மேல சுக்கூன் நிக்காது, சில மீமுக்கு மேல சுக்கூன் நிக்காது, சில தன்மீனுடைய அடையாளங்கள் ஃபத்ஹ் மத்து சரி ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மது இந்த அடையாளங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். அப்ப அந்த மாதிரியான இடங்கள் என்னத்தை சுட்டி காட்டுதுன்றால் அந்த இடத்துல சம்திங் சட்டத்தொரு துறப்பான பகுதியில் இருக்குது. குர்ஆன் நாங்கள் ஈக்கிறது ம். போல ஓதிக்கொண்டு போக முடியாது என்றதை அந்த இடங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தும். ஹைர். எனவே இப்போ உங்களோட கையில் ஒரு குர்ஆன் நிற்கும், இந்த மதீனத்து முஸ்ஹப். நீங்கள் அதை பார்த்து தான் இதுக்கு பின்னால் ஓதுவீங்க. எங்களுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் தான். நீங்கள் இஷ்யூஸ் விடுற சந்தர்ப்பங்களில் பிளவுற சந்தர்ப்பங்களை நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ம். உங்களோட கையிலேயே ஒரு ஓகே. பென் ஒன்று மீக்கும். அந்த பெண்ணால் நீங்கள் விடுற தவறுகளை நீங்கள் உங்களோட முஸ்ஹஃபில் அடையாளப்படுத்துவீங்க. அதில் தான் உங்களோட டியூட்டியாக இதுக்கு பிறகு வரும். எனவே குர்ஆனை ஓதுற ஓகே. சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை நீ கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று கட்டாயம் சூரோட பேரை சொல்லித்தான் சூறாவை ஆரம்பிக்கணும். சூரோட பேரை சொல்ல ம். முன்னுக்கு நீங்க எடுத்த முஸ்ஹஃப்ல பக்கத்துல நம்பரை சொல்லணும். அதுக்கு பின்னால சூரோட பெயர், சூரோட வசனம் ஆரம்பத்தில் இருந்துன்னா வசனத்தை சொல்ல தேவையில்லை. வசனம் இடையிலிருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னால் எத்தனையாவது வசனம் என்றதையும் நீங்க சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். சூரோட பேர்கள் மிக ஓ- கவனமா நாங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதே ஓகே. நேரம் ஒவ்வொரு நேரத்திலையும், அதாவது கிளாஸை ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்திலேயே கட்டாயம் நீங்க அவுது பிஸ்மியை இன்றைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு பார்த்தோமே அந்த அமைப்பில் கட்டாயம் நீங்கள் ம். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அதுலேருந்தே உங்களோட ம். பிழைகளை நான் கவுண்ட் பண்ணுவோம். அது பிழை சரி ம். என்கிறது அவுது பிஸ்மிலிருந்து கவனிப்போம். இடையில புதிய சூறாக்கள் ஒரு நாளைக்கு 4 சூறா ஓதுறீங்கன்னால் அவுது ரிப்பீட் பண்ண தேவைப்பட்டது தெரியும் எங்களுக்கு. அது பிஸ்மி கட்டாயம் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஹ், தவறுகளை திருத்துறதுக்கு ஒழுங்கு நொண்டிக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு வசனத்துல பிழை விட்டீங்கன்னா அந்த வசனத்தை முடிச்சிட்டு திருப்பி அந்த வசனத்தை ஒரு முறை ஃபுல்லா பிழை வராம இன்னொருட்டி ஃபுல்லாவே ஓதணும். ஓதாம அடுத்த வசனத்துக்கு போயிடாது. அந்த இடத்த மட்டும் தடை விட்டு போயிடாது. அந்த பிழையை நாங்கள் முழுமையா நிவர்த்தி செஞ்சு கொண்டு தான் அதுக்கு வருவோம். அஹ், ம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ள 3 பிழை விடக்கூடிய அளவுக்கு நாங்கள் மூவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அது பிள்ளை குறைஞ்சி குறைஞ்சி வரும் இன்ஷா அல்லாஹ். கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக நாங்கள் அந்த அந்த பக்கத்தையே ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவைகள் வரும். தவிர நாங்கள் ஸ்டார்டிங் உங்களுக்கு என்ன பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம் பெரும்பாலும். உங்களோட வாயாலே உங்களோட தவறு எடுக்கிறது ட்ரை பண்ணுவோம். அது சக்ஸஸ் ஆகிற ம். சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் பிழைய சொல்லுவோம். அஹ், இது உங்களோட சொன்ன விஷயம் தான். பக்கம் ஒன்றில் 3 எழுத்துக்கள் 3 பிழைகள் தான் விடலாம். பக்கம் ஒன்றுக்கு சூறா பொறுத்த வரைக்கும் சூறாக்கள வசனங்களுக்கு ஏற்ப நாங்கள் பிழைகளை குறைச்சி கொள்ளணும். பிழை வராமல் ஓதுறது பெட்டர் இன்ஷா அல்லாஹ். அவ என்னென்ன ஓகே. வகையில் பிழைகளை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படி என்றால் எழுத்திட உச்சரிப்பு வடிவம் எங்களுக்கு தெரியும். எழுத்திட தன்மை வல்லினமா மெல்லினமாங்கிறது படிச்சுக்கிறோம். சட்டப்பகுதி படிச்சுக்கிறோம். படித்த பகுதிகள் தானே. வசனத்தில் இடையில திக்காம குழம்பாம திக்கினா அது பிழை தான். குழம்பி நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்கன்னா அதுவும் ஒரு தவறாகத்தான் கவனிக்கப்படும். நீட்டுதல் உண்ணாசீரத்திட நேர அளவுகளை நாங்கள் படிச்சுக்கிறோம். எவ்வளவுக்கு போகணும், எப்படி நீட்டணும் என்னெல்லாம் படிச்சுக்கிறோம். முக்கியமா ம். அடுத்தது நிறுத்தலில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், எப்படி நிப்பாட்டலாம், எப்படி ரிப்பீட் பண்ணாமல் ஓதலாம், எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம், இப்படியெல்லாம் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வசனங்களை நோக்கி நாங்கள் போகிற நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும். இந்த அமைப்புகளை தாண்டி தான் நாங்களோட குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முஸ்ஹஃபை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மதீனத்து முஸ்ஹஃப் எங்களுக்கு தெரியும். ஓகே. நீங்கள் கண்டிப்பீங்க. ஒரு முஸ்ஹஃப் உங்களுக்கு ம். சொல்லி பிரைவசி எடுத்து அதில் சூரா ஃபாத்திஹாவையும் நல்லா ட்ரெயின் ஆகும். சூரா ஃபாத்தியாவை இல்லை வராமல் அதே நேரம் சூரா ஃபாத்தியா முடிஞ்சுது உங்களுக்கு ஓகே அப்படின்றால் பின்னாடி இருந்து சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் மசத் என்று சொல்லி அந்த ஓர்டரில் உங்களால் முடியுமான வரைக்கும் பிழை வராத லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க அடுத்த கிளாஸுக்கு. பிழை கூடிச்சு என்று சொன்னால் நாங்கள் லிமிட் பண்ணி அதில் அடுத்த கிளாஸுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கட்டாயம் ஓகே. நீங்கள் எடுக்கிற முஸ்ஹஃபோட ஃபோட்டோ உண்ட வாட்ஸ்அப்பில் போட்டுடணுமா? ஓகே சார். ஃபைனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.
السلام.